நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அடிமை கள்ளக்குறிச்சி ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரியில் வேல்யூம் 2ல் லெசன் நம்பர் 8 தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். சரிங்களா? இந்த லெசனுக்கு வந்து நிறைய பேர் இந்த லெசனுக்கு ஷார்ட்கட் வீடியோ கேட்டிருந்தீங்க. இந்த லெசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காந்திய காலகட்டம் அப்படின்னாவே இந்த பாடத்தில் புரிஞ்சிருச்சு. காந்தி வந்து விடுதலை போராட்டத்துக்காக அவருடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்கிறது தான். புரியுங்களா? காந்திய காலகட்டம்னா அதான் சொல்ல போகிறோம். சம்பரான் இயக்கம், ரவுலட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், ப்ளஸ் வந்து அந்த வட்டமேச மாநாடு, பூனா ஒப்பந்தம், சரிங்களா, வெள்ளையின வெளியேறு இயக்கம், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அவர் இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படிங்கிற ஆரம்பித்து எப்போ விடுதலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற பொறுவரி, சரிங்களா, அப்படின்னு சொல்கிற வரைக்குமே காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த காந்திய காலகட்டம் அப்படின்னா காந்தி எந்தெந்த வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, அது எந்த வருஷம், எந்தெந்த ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காரு, அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோடைய முழு நோக்கம். நம்ம எதுக்காக படிக்கணும்னு புரியுங்களா? காந்திய காலகட்டமாகவே காந்தி வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிப்பார். அதில் ஸ்டார்ட் பண்ணி 1947 விடுதலை வாங்கி தர வரையும் இதில் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டில் இந்த சாப்டர் வந்து கண்டிப்பாக கவர் ஆகும். இந்த சாப்டர் வந்து கொஸ்டின் வருமா சார் அப்படின்னு கேட்டால் 100% இந்த சாப்டர் வந்து கொஸ்டின் வரும். சரிங்களா? 2 வினாக்கள் வரும். காந்திய காலகட்டம் அப்படிங்கிற இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டோட்டல் ஒரு இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டோட்டல் சிலபஸ் இந்த ஒரு பாடம் வந்து அடக்குது. ஓகே, ஷார்ட்கட் நம்ம உள்ளே போயிடலாம். டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் போயிடலாம். வாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஷார்ட்கட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாங்களா? ஓகே, அவர் வந்து ஃபஸ்ட்டு காந்தி வந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் இருந்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1915 தான் இந்தியாவுக்கு வராரு. எப்போ வராருங்க? சுதந்திரமாக இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஞ்சினா சுதந்திரம் அப்படி சொல்லுவோமா, சுதந்திரமாக இந்தியாவுக்கு வராரு. இதில் நான் மேலோட்டமாக சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம இதில் இந்த பாடம் படிக்கணும். அப்படி படிக்கிறது ஒன்று. 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 4, 12th லெசன் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் தான். சரிங்களா? 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 4ம் இந்த காந்திய காலகட்டம் இந்த 10th லெசன் நம்பர் 8ம் ஒன்று தான். சரிங்களா? சேம் கண்டென்ட் தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 15 வந்து இந்தியாவுக்கு எப்போ காந்தி இந்தியாவுக்கு வரான்னு கேட்பாங்க. 15 20 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. காந்தி எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னா, மேக்ஸிமம் காந்தி வந்து என்ன வழிமுறை அறிமுகம் செய்தார் அப்படின்னா சத்தியாகிரகம் அப்படி சொல்லுவாங்க. சத்தியாகிரகம் அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டால் காந்தி தான். காந்தி எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டால், காந்தி போரிக்க போக மாட்டார். அதனால் போர்பந்தர். நம்ம 1869 அக்டோபர் 2, ஏன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தின்னு தான் சொல்கிறோம். அக்டோபர் 2 நம்ம வந்து காந்தி வந்து பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்பந்தர். ஷார்ட்கட்டாக குஜலமாக தான் இருப்பார். போருக்கு போக மாட்டார். காந்தி அகிம்சையாக இருப்பார். அதான் போர்பந்தர். 69 இப்போ 1969 என்ன வரும்? தமிழ்நாடு மദ്രാஸுக்கு தமிழ்நாடு பேர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ? 69. அதே மாதிரி தான் இது 1869 அக்டோபர் 2. எப்போ 69, 79, 89, 99 அப்படின்னு சொல்லிட்டு 10 கேப்பில் வந்து தலைவர்கள் பிறந்திருப்பாங்க. அது ஷார்ட்கட் நம்ம தனியாக பார்க்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். கரம்சந்த் காந்தி என்பவர், இவர் தான் அவர் உண்மையான பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா பேர் காபா காந்தி. சரிங்களா? அவர் போர்பந்தர் திவானு, ராஜ்கோட் திவானா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா பேர் புத்ரி பாய் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் 11 பள்ளி மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 88 இங்கிலாந்து போகிறாருங்க. 88 ஃபஸ்ட்டு இங்கிலாந்து போகுது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. 88 இங்கிலாந்து போகிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 91 அந்த பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. 91 பாருங்கள். 88, 89, 90, 91 சில கரெக்டாக ஒரு 3 வருஷம் இந்தியாவுக்கு வராருங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தோடனே பம்பாயில் என்ன பார்க்குறாரு? பம்பாயில் வக்கீலாக வேலை பார்க்குறாரு. அது தோல்வி அடைஞ்சனால ஒரு குஜராத் நிறுவனம் ஒன்று வந்து அவங்க தொடர்பாக வந்து தென்னாப்பிரிக்கா மறுபடியும் போகிறார். இந்தியாவில் வந்து பம்பாயில் வேலை பார்க்குறாரு. மறுபடியும் தென்னாப்பிரிக்கா போகிறாரு. தென்னாப்பிரிக்கா போயிட்டு 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறார். 93. அப்போ புரியுங்களா? அப்போ 88 ஃபஸ்ட்டு சட்டம் படிக்க போகிறாரு. மறுபடியும் 91 இந்தியாவுக்கு வராரு. 1891 91 வந்து இங்கே 2 வருஷம் வந்துட்டு மறுபடியும் 93 என்ன பண்ணுறாரு? மறுபடியும் இங்கே தென்னாப்பிரிக்கா குஜராத் நிறுவனம் ஒன்று அமுச்சு வச்சனால அங்கே போய் வாதாடுறதுக்கு அங்கே போகிறாரு. சரிங்களா? அப்படி போகிறப்ப தென்னாப்பிரிக்கா போகிறப்ப இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ரயில் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் பயணத்தில் இந்த டர்பன் டு பிரிட்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப பிரிட்டர் மாரிஸ் பார்க் அப்படி ரயில் நிலையத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிக்கெட் வச்சுருந்தாலும் அவர் வந்து வெளியேற்ற போகிறாரு. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் நீங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன ஒதுக்கல் கொள்கை மூலமாக அவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு கீழே இறக்கி விட்றாங்க ரயில்வே ஸ்டேஷனில். சரிங்களா? அதான் என்ன ஷார்ட்கட் என்னன்னா, டர்பன் இன்ஜின் ரயிலில் ஃப்ரீயாக போனதுனால அப்படி ஷார்ட்கட் ஆரம்பிச்சார். டர்பன் இன்ஜின் ரயிலில் ஃப்ரீயாக போனதுனால பீட்டர் இறக்கி விட்டான். ஃப்ரீயாக போனதுனால பீட்டர் இறக்கி விட்டான் அப்படின்னு வச்சுங்க. பீட்டர் மாரிஸ் பார்க் அப்படி ரயிலில் இறக்கி விட்றாரு. அதிலிருந்து அவருக்கு அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்மளை வந்து நேரத்தை பார்த்து நம்மளை வந்து வெளியே தேர்த்திட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தோம், இது நம்ம அகிம்சைங்கிற ஒரு வழியை ஏற்படுத்தி நம்ம போராட்டத்தை ஆர்வப்படுத்தணும் அப்படி ஜஸ்ட் நினைக்கிறேன் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா?
ஓகே. அதுக்கு 3 டிரான்ஸ்வாலிஸ் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக 3 பவுண்டுகள் வந்து செலுத்த வேண்டியிருந்தது. அவர்களுக்கு வேறு இடத்தில் முடியாத இடத்துக்கு போக முடியாத இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு அவங்க ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் அப்படின்னா டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற பகுதியில் சரிங்களா, அவங்க டிரான்ஸ்வாலிஸ்னால் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வரி கட்டணும், 3 பவுண்டு வரி கட்டணும், நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற மக்களை. உடனே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நைட்டு 9 மணிக்கு ஆகி 9 மணிக்கு மேலே அனுமதி என்று வெளியூருக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்துச்சு. சரி, அப்படி ஒரு சட்டம். அங்கே எல்லாத்தையும் வெளியே போக சொல்கிறாங்க. நைட்டு 9 மணி யாரும் வெளியே போகணும்னு சொல்லி அங்கே ஒரு மக்கள் ஒரு குறை சொல்கிறாங்க. உடனே அந்த குறையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதாக தான் இப்போ காந்தி வந்து போராடுறாரு. தென்னாப்பிரிக்காவில் போராடுறாரு. சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக? டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மக்களுக்காக. சரி, அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்காக. சரிங்க. காந்தி பொறுத்த வரைக்கும் 2 எப்படி சொன்ன மாதிரி இப்போ 2 புத்தகம், 2 வருஷம், 2 குடியிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 2 புத்தகம் எது அவர் தாக்கத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. அது வந்து யார் அப்படி கேட்டிங்கன்னா யார் என்ற புத்தகம் வந்து. அதுக்கப்புறம் அந்த அண்ட் தி ரூல் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஸ்கின் எழுதிய புத்தகம். அப்புறம் தாராவின் சட்ட மறுப்பு. சரிங்களா. டால்ஸ்டாய் அப்படிங்கிறது கடவுள் அரசாங்கம் முன்னில் உள்ளது. டால்ஸ்டாய் எழுதிய புத்தகம் நாங்கள் கடவுள் அரசாங்கம் முன்னில் உள்ளது. ஃபஸ்ட்டு பாருங்களேன், பாருங்கள். சில ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ டாய் அப்படின்னா வச்சுக்கலாம். டாய்னா உன்னில் உள்ளதுன்னு ஆச்சுங்க. டாய்னா பொம்மை, டால்ஸ்டாய். டாய்னா பொம்மை ஏற்றுருக்கு ஒன்றுட்டு இருக்குது அப்படிமாரி உன்னில் உள்ளது. நெக்ஸ்ட்டு அண்ட் இஸ் லாஸ்ட்னா லாஸ்ட்டாக ரஸ்க்கு சாப்பிட்டேன், ரஸ்கின்னு. லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டேன்? ரஸ்க்கு சாப்பிட்டேன் ஆச்சுணும். நெக்ஸ்ட்டு தாராவின் சட்ட மறுப்பு. தாராவின் சட்ட மறுப்புனா சில சட்டம் அப்படின்னு ஆச்சுங்க. சட்டத்தை நானும் படிக்கணும் அப்படிமாரி. அந்த புத்தகம் அவருக்கு 3 தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரஸ்கின் எழுதிய அவர்களால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள். பெரிதும் வந்து ரஸ்கின் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ரஸ்கின் ஈர்த்த அப்படிமாரி தான் ஆச்சுங்க. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 905, டால்ஸ்டாய் பண்ணை 910. புரியுங்களா? இப்போ ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்னு கூட நான் வச்சுங்க. ஃபீனிக்ஸ் பறவைக்கு சரிங்களா எத்தனை, இப்போ உதாரணத்துக்கு இறக்கை இருக்கு இல்லையா, வந்து 5 இறக்கை இருக்குன்னு நான் வச்சுங்க. ஃபீனிக்ஸ் பறவைக்கு 5 இறக்கை இருக்குது அப்படின்னு வச்சுங்க. 5 இறக்கை இருக்குது ஃபீனிக்ஸ் பறவைக்கு. ஏன்னா 1905 அப்படின்னா வங்கப்பறவை, வங்காள பிரிவினை. 1905 வங்காள பிரிவினையா, சரிங்களா. அப்போ பண்ணைனா 10 நான் வச்சுங்க. பண்ணையில் 10 பேர் வேலை போகிறாங்க. ஃபீனிக்ஸ் பறவைக்கு 5 ரெக்கை இருக்குது அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன், பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் சென்னை சத்தியாகிரகத்தில் தொழிலாளருக்கு தலைவரி வந்து ரத்து செய்யப்பட்டாங்க. அந்த மக்கள் வந்து அந்த நிம்மதியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒப்பந்தம் பேர் ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் அப்படி சொல்கிறாங்க. ஸ்மட்ஸு காந்தி ஒப்பந்தம் அப்படிமாரி. யாரும் ட்ரான்ஸ்ஃபர் யாரும் தேவையில்ல. டிரான்ஸ்வாலிஸ் பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு சத்தியாகிரகம் அப்படின்னா சரிங்களா, யாரும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வரி கட்டணும் சில அப்படிமாரி இருந்துச்சு. அந்த தலைவரி வந்து நீக்கப்பட்டது தான் அந்த தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்ல மாரி ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இவர் தான் அந்த விஷயத்தை இங்கே தான் ஆரம்பித்தார். அந்த தலைவரி வந்து ரத்து செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் வந்து ஸ்மட்ஸ் காந்தி அப்படிமாரி. ஃபஸ்ட்டு ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தப்படி அந்த ஃபஸ்ட்டு ஒரு போராட்டம் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நிறைய பிளான் பண்ணுறாரு. ஓகே, நம்மளால் நிறைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. சரிங்களா. காந்தி அரசியல் குருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே. ஷார்ட்கட்டு இப்போ கோகலே அப்படின்னா காந்தி அப்படிமாரி தான். கோபாலுனா காந்தி, கோபாலுனா யார்? காந்தி. சரிங்களா. இது எப்படி நான் வச்சுலாம், கோபாலுக்கு அந்த கா இருக்கு இல்லையா, அந்த கான்னு நான் வச்சுலாம். அந்த கான்னு 2 இடத்துல வரும். கோவுக்கு அந்த இடத்துல கான்னு 2 இடத்துல தான். காந்திக்கு அவர் தான் அரசியல் குரு. சரிங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்பரான் சத்தியாகிரகம் முக்கியமானது பார்க்கலாம். சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னாவே இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். 12th லெசன் நம்பர் 4 சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டால், பீகாரில் சம்பரான் பகுதியில் தீன் காதிய முறை பின்பற்றப்படுது. அதாவது இண்டிகா செடி வந்து பயிரிட சொல்லுவாங்க. அதனால் பிரச்சனை அதிகமாக ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் பயிரிட முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. விவசாயிகள் போராட்டம் பண்ணுவாங்க. நிறைய டைம் இது சொல்லியிருக்கோம். அடுத்த வருஷம் கல்யாணம் அப்படின்னா 17 ஆச்சு. அடுத்த வருஷம் 17, அடுத்த வருஷம் கல்யாணம் 18. எல்லாம் வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் சாம்பார் வைக்க கற்றுக்கோ, உனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா. கார் வாங்கி தரேன்னா பீகார், சாம்பார் வைக்க கற்றுக்கோ அப்படின்னா சம்பரான் இயக்கம். சம்பரான் இயக்கம்னா 17. அப்படின்னா வந்து சாம்பார் சார்ந்தால் ரொம்ப கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் வந்து பிறந்த நாள் வந்து அக்டோபர் 17. செக் பண்ணி கூட பார்த்துங்க. ஆனால் 17னா சாம்பார் சார்ந்தால் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சேன். கீர்த்தி சுரேஷ். சரிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து காந்தி வந்து எப்படி சொல்கிறது, அழைப்பு விடுக்கிறது யார் அப்படி கேட்டிங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. அப்போ சாம்பாரில் எப்பவுமே சுக்கு போடக்கூடாதுன்னு ஆச்சுங்க. அந்த சம்பரான் இயக்கம்னா சாம்பாரில் எப்பவுமே சுக்கு போடக்கூடாது. போட்டால் வந்து டேஸ்ட்டு மாறிடும் அப்படின்னு ஆச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தி வந்து இது வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி முடிச்சு கொடுக்குறாரு. முதலாவது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞராக தொழில் செய்த அந்த பிரஜ் கிரேஷ் பிரசாத் இவங்கெல்லாம் வந்து துணையாக ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. யார்? பிரஜ் கிஷோரும் பிரசாத்தும் ராஜேந்திர பிரசாத்தும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை சம்பரான் போராட்டம் வெற்றிகரமாக முடியுது. அதனால் வந்து முடிஞ்சு தீன் காதியா முறை ரத்து செய்யப்பட்டது. 17 தீன் காதியா. 17னாவே சாம்பார் வந்து கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஷார்ட்கட்டு. 18 அப்படின்னாவே என்னங்க
அகமதாபாத் வேலை மில் போராட்டமும் 18 தான், கேதா சத்தியாகிரகமும் 18 தான். 18 இது 2 2 18 வரும். சரிங்களா? அப்போ அகமதாபாத் மில் வேலையில் இப்போ ஒரு அகமதாபாத் மில் வேலைனாவே ஒரு மில்லில் போய் வேலை பார்க்கணும்னா வெறும் மினிமம் வந்து 18 வயசு இருந்தால் தான் வேலையை பார்க்க முடியும். 12 வயசு இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். அப்படிமாரி தான் 18 அப்படின்னா கேதா. சரிங்களா? இப்போ 18 வயசு ஆச்சுன்னா பொண்ணு கேட்காத அப்படின்னு நான் வச்சுங்க. 18 வயசு தான் ஆகுது பொண்ணுக்கு, பொண்ணு கேட்காத அப்படின்னு நான் வச்சுங்க. கேதானா கேட்காத அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அப்படின்னா இதை ஓகே தான். ரவுலட் சத்தியாகிரகம்னா தெரியும். ரவுலட் சட்டம்னா 1919 தான் உனக்கு ஆன்சர் எல்லாத்தையுமே தெரியும். ரவுலட் சட்டத்தை இன்னொரு பேர் கருப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஏற்கனவே படிச்சது தான். ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். ஏன்னா சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியே வந்து அழைப்பு விடுகிறாரு. அந்த அழைப்பு வந்து ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வந்து மக்கள் வந்து பஞ்சாபில் அமிர்தசரத்தில் லாகூரில் வந்து ஒரு கூட்டம் போகிறாங்க. என்ன காரணம் முக்கியமாக அதில் இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. ஏப்ரல் 9 யாரை கைது செய்தால் ரவுலட் சட்டம் கூட்டப்பட்டது? ரவுலட் சட்டம் அந்த அமிர்தசரஸில் ஏன் கூட்டம் கூடினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமிர்தசரஸில் ஏன் அந்த இடத்துல ஒரு ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஏன் கூட்டம் கூடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபுதீன் கிச்சிலு சத்யபால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். இவங்க 2 பேர்த்து கைது செஞ்சுருவாங்க. அதனால தான் அமைதியான முறையில் அந்த அறுவடை திருநாள் அன்று அந்த ஜாலியன்வாலாபாக் அந்த பூங்கான அவங்க எல்லாமே வந்து உண்ணாவிரதம் போராட்டம் எடுக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஜெனரல் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சுட்டு கொல்ல சொல்லி என்ன பண்ணுறாங்க, உத்தரவு கொடுத்துட்றாங்க. ஆனால் ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படி சுட்டு வளைத்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இல்லை ஜெனரல் டயர் அப்படிங்கிறது அந்த ராணுவ தளபதி அவங்க வந்து சுட சொல்லி உத்தரவு கொடுத்துறாரு. இதனால் ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்படின்னா 19 ஏப்ரல் 13. ஷார்ட்கட் என்ன சொன்னேன், இப்போ ஒரு பக்கம் தான் கேட்டு, ஒரு பக்கம் தான் கேட்டு வழி இருக்குது, 3 பக்கம் க்ளோஸில் இருக்குன்னு சொன்னேன். அதான் 1 3. ஒரு பக்கம் தான் ஓப்பனில் இருக்கும் அந்த பூங்காவில், 3 பக்கம் க்ளோஸில் இருக்கும். அது 1 3. அந்த ஏமாந்த மக்களை ஏமாற்றி சுற்றிட்டாங்க ஏப்ரல் அப்படிமே சொல்லியிருக்கேன். பைசாகி திருநாள் அன்றைக்கு கூட்டம் கூட்டினாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த ரெஜினால் டயர்னு சொல்லுவோம் இல்லையா, ரெஜினால் டயர் அவர் தான் வந்து சுற்றி வளைச்சார். எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 10 மணி துலுக்களுக்கு வந்து அந்த துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. அந்த துப்பாக்கிச்சூடு சட்டம் அதுமாரி அந்த படைத்துறை சட்டம் சொல்லி ஒன்று அறிவிக்கப்பட்டு, அந்த படைத்துறை சட்டம்னா என்னது, சவுக்கு அடியில் அடித்தா அப்படி உடம்பு ஃபுல்லாக படப்படையாக அப்படி ஆகிடும் அப்படிமாரி, சவுக்கு அடி அடித்தா படப்படையாக ஆகிடும் அப்படி சொல்கிற மாரி படைத்துறை சட்டம் எல்லாத்தையும் சவுக்கு அடி கொடுக்குறாங்க. அதுமாரி நான் வச்சுனோம். அந்த குண்டு எல்லாம் எந்த இடத்துல குண்டு போயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல குண்டு துளைக்கப்பட்டிருக்கு ஜாலியன்வாலாபாக் படுகொலையில். ஆக்சுவலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் சார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடம் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 23 பேஜுங்க. இந்த பாடம் எத்தனை பேஜுங்க? 23 பேஜ். சரிங்களா? இப்போ நம்ம 5வது பேஜ் வந்துட்டுருக்கோம். அப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு வீடியோ வந்து எத்தனை நேரம் முடிக்கணும், ஒரு 1/2 hour நம்ம பேசுறது கேட்குறதே பெருசு. 1 hour கண்டிப்பாக இந்த பாடம் எடுக்கும். எல்லாமே தெரியும் எனக்கு. இருந்தாலும் அது தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ரிஸ்க்கில் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த பாடத்தை சொல்லி முடிச்சிடணும், அவ்வளோதான். ஷார்ட்கட்டோடு சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஜாலியன்வாலாபாக் படுகொலைலாம் எல்லாத்தையும் தெரியும். 19 யார் ஜெனரல் டயர்னு தெரியும். சில ஏமாற்றி 13 சுட்டாங்க. 3 பக்கம் தான் கேட்டு, ஒரு பக்கம் தான் க்ளோஸு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 3. ஒரு ஞாபகம் இருக்கு இல்லையா? 18 அகமதாபாத் கேதா சத்தியாகிரகம் 18 ஞாபகம் இருக்குது. சில அதுவும் சாம்பார் வைக்க கற்றுக்கோ. 17 வயசில் சாம்பார் வந்து கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும். 17 சம்பராணி வைக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக லாஸ்ட்டில் கேள்வி கேட்குறேன், நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். பயப்படத்தில் சூப்பராக பாருங்கள். சரிங்களா? சூப்பராக ஃபாலோ மட்டும் பண்ணிங்க. ஆனால் ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் வந்து யார் வந்து என்னென்ன பட்டத்தை வந்து திறந்தாங்க அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்வுட் பட்டத்தையும், ஹெய்சர் ஹிந்துனாவே காந்தி வரும். ஹெய்சர் ஹிந்துனாவே காந்தி வந்து அந்த பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. அவங்க கொடுத்த பட்டத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டாரு, ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்டாரு. கிலாபத் இயக்கம் 1918 வந்து அந்த உலக முஸ்லீம் தலைவர் வந்து யார், காலிபான்னு சொல்லுவாங்க. அவர் கலிபான்னு சொல்லுவாங்க, காலிஃப் அப்படி சொல்லுவாங்க. அவர் வந்து அசிங்கப்படுத்தினால 1919 நவம்பர் மாதத்தில் டெல்லியில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றார். இந்த 2 கிலாபத் இயக்கத்தை ஆரம்பிச்சது 2 அண்ணன் தம்பி 2 பேர், முகமது அலி சவுகத் அலி 2 பேர் தான். அலினாவே கிலா அப்படிமாரி. சரிங்களா? அலினாவே அவங்கள கிலாபத் இயக்கம் அப்படின்னு எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அந்த கலிஃபாவை யார் அவமானப்படுத்தலோ அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக 2 அலிகளை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து மட்டும் இல்லாமல் ஜூன் 9 நடைபெற்ற அலகாபாத் கூட்டத்தில் கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளை அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கம் ஏற்றுக்கொண்டது. கேட்பாங்க, காந்தியடிகள் ஒத்துழைமை இயக்கம் வந்து எங்கே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கிலாபத் இயக்கம் கூட்டத்தில் தான். ஏன்னா 19 கிலாபத்து கூட்டம் நடக்குதுன்னா அடுத்த வருஷமே ஒத்துழைமை இயக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே இப்போ கிலா அலா அப்படிமாரி கிலாபத்தில் அலகாபாத்து கூட்டத்தில் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஜூன் 9 எந்த அந்த ஒத்துழைமை இயக்க கூட்டம். செய்யலாம். சரிங்க. எப்படி நான் வச்சுனா, இப்போ அலகாபாத்னா வச்சுக்கலாம், நவகிரகத்தை அழகாக சுற்றி வாங்க. சரிங்களா? அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 20 பேருமே, இப்போ நம்ம 20 பேர் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா 20 பேருமே நவகிரகம்னா 9 அழகாக சுற்றி வாங்க நான் வச்சு அலகாபாத்து. சரிங்களா? என்ன கிழமை கிலாபத்துனா என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை கூட நான் வச்சுங்க. கிழமை கிலாபத்து, வெள்ளிக்கிழமை சுற்றி வாங்கினா கூட நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒத்துழைமை இயக்கம்னாவே முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, 1920 யாருடைய அமர்வின் தீர்மானத்தினால இது வந்து ஒத்துழைமை இயக்கம் ஏற்கப்பட்டுனா விஜய் ராகவேச்சரியா. ஷார்ட்கட் என்னென்னா, ஒத்துழைமை இயக்கம்னா எந்த மாநாடுன்னு கேட்பாங்க, நாக்பூர். எந்த மாநாடுன்னு கேட்பாங்க, நாக்பூர். இப்போ ஷார்ட்கட் சொல்கிற மாதிரிங்க, விஜய் நாக்பூர்
ஒத்துழையாமை இயக்கம் 20. இதை வச்சு தான் இப்போ ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம நாக்கில் தான் டேஸ்ட்டு பார்ப்போன்னு சொல்லி ஒத்துக்கோ விஜய் அப்படி ஷார்ட்கட் நான் வச்சுங்க. நாக்கில் தான் டேஸ்ட்டு பார்ப்போன்னு ஒத்துக்கோ விஜய்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நாக்கில் அப்படின்னா நாக்பூர், ஒத்துக்கோனா ஒத்துழையாமைக்கும், விஜய்னா விஜய் ராகவேந்திரா தலைமையில் தான் அது ஏற்படுத்தப்பட்டது டிசம்பர் மாதம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, வரிகொடா இயக்கம்னா என்ன? வரினாவே 2 எழுத்து 22, ஆனால் 21 சொன்னாலும் ஓகே தான். என்ன வரிகொடா இயக்கங்கிறது 1 ரூபா கூட வரி தர மாட்டான்னு ஷார்ட்கட் சொல்லிட்டுப்போம். வரிகொடா இயக்கம்னா 21, ஆனால் சௌரி சௌரா இயக்கம்னா 22. சௌரி சௌரானா என்ன சார்? சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல இப்போ 5 இந்த பிப்ரவரினா ஃபயர்னு ஆகுச்சுங்க. பிப்ரவரினா பிப்புன்னு இருக்குது, நம்ம ஃபயர்னு போட்டுக்கோம். ஃபயர் 5. சரிங்களா? 5 பேர் போய் 5 பக்கமும் ஃபயர் வைக்கிறான்னு ஷார்ட்கட் சொன்னேன். ஃபயர் அப்படியே 4 மூலையில் 4 ஒரு போல்ட் வச்சுருக்குன்னா 4 மூலையில் ஃபயர் வச்சுட்டு மேலே டாப்பில் எரியல, டாப்பில் ஒரு ஃபயர் வச்சிடறான். 5 பக்கமும் ஃபயர் வச்சிடறான். அதான் ஃபயர்னா பிப்ரவரி 5. சௌரி சௌரா அப்படின்னா எத்தனை எழுத்து இருக்குது? 2 எழுத்து தானே இருக்குது. சௌரிங்கிறது 2 எழுத்து, சௌராங்கிறது 2 எழுத்து. அப்போ 22 சௌரி சௌரா அப்படிங்கிற அந்த நிகழ்வை தொடர்ந்து என்னென்னா, ஒரு விவசாயிகள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவாங்க. அது நம்மளை தான் தாக்குறான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து 5 பேர்த்த சுட்டு கொண்டுடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் 5 பேர் சுட்டு கொண்டு நான் வச்சுக்கணும். அதனால் அங்கே எல்லாமே இறந்துட்டாங்க. அதனால் 22 பேர் வந்து 22 பேர் இப்போ 20 சௌரி சௌரா சம்பவம் 22, அங்கே போலீஸ் 22 பேர் தான் இருப்பாங்க. அந்த 22 பேர் தீ வச்சு கொளுத்துருவாங்க. இந்த 22 பேர் அவுட்டு. இதான் சௌரி சௌரா சம்பவம். ஒன்றே ஒத்துழையாமைக்கு கை விடுறாரு. அது மட்டும் நல்லா ஆரம்பிச்சு. ஒத்துழையாமைக்கு என்ன அது தோல்வியில் கைவிடப்படுது. என்ன அது 24ஆம் ஆண்டு கைவிடப்படுகிறார். எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு பாருங்கள். 22 பேர் 22 காவலரோட கொளுத்து விட்டாங்க. இதான் சௌரி சௌரா சம்பவம். சுயராஜ்ய கட்சி அப்படின்னாவே மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் எல்லாத்தையுமே தெரியும். சுயராஜ்ய கட்சினா என்னங்க? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்க 2 பேர் தான். மோதிலால் நேருனா ஜவஹர்லால் நேரோட அப்பா. இவங்க 2 பேர் சுயமாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டில் சுயராஜ்ய கட்சின்னு தனியாக ஆரம்பிப்பாங்க. சுயராஜ்ய கட்சி அப்படின்னாவே 1923 நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நம்ம சுயமாக கட்சியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எந்த படத்தில் சொல்லுவாங்கன்னா, கேடி பில்லா கில்லடுங்க படத்தில் 3 பேருமே வந்து கட்சி ஆரம்பிக்க ஆசைப்படுவாங்க. விமலே, சிவகார்த்திகேயன் ப்ளஸ் வந்து சூர்யா. அதான் 23 பேர் தான் அதில் முக்கியமான. சுயராஜ்ய கட்சினா 23 நான் வச்சுருக்கேன். அதில் வந்து மாற்றத்தை விரும்புவார் அப்படி சொல்லுவாங்க. ராஜாஜி இவங்களாம் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்களா. வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, காந்தியடிகள் வந்து தீவிரமாக பின்பற்றுகிற இவருக்கு பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக கருதப்பட்டனர். இவங்க 2 பேர் தான். சிஆர் தாஸ் இவங்க தான் அது சுயராஜ்ய கட்சி 23 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறாங்க. வருஷத்துல இவங்களாம் மாற்றத்தை விரும்புவோன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்புறம் 25 வந்து சிஆர் தாஸ் இழந்த உடனே சிவராஜ் கட்சி அதோடைய வலுவிழந்துருச்சு. சிவராஜ் கட்சி வந்து சட்டப்பேர் வந்து விலகிட்டாங்க. ஜெயிச்சாலும் வந்து நல்லா வந்தாங்க, ஜெயிச்சாலும் விலகிட்டாங்க. 25 சிஆர் தாஸ் போனோடனே அதோட முடிஞ்சு, அந்த கட்சியை முடிஞ்சு. சில 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டாச்சு. 19 2 19 இருக்குது. அப்போ இரட்டாச்சு. ஷார்ட்கட் முடிஞ்சா ஷார்ட்கட் சொல்லணும். இரட்டாச்சுனாவே எத்தனை 19 இருக்கணும்? 2 19 இருக்கணும். அதில் நில வருவாய், பாதுகாப்பு, காவல்துறை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை 35 தான் மாகாண சுயாட்சி கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே தெரியும். இது குட்டி அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இது குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இது 35 எல்லாத்தையும் தெரியும். சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே அகிம்சை போராட்டம் தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் இந்திய முஸ்லீம் ஒற்றுமை இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கதர் மற்றும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமொழிப்பு பற்றிய செய்திகளை வந்து பரப்ப சொல்லியிருக்காரு காந்தி அப்படின்னு வச்சுங்க. அது இல்லாமல் சுயராஜ்யத்தினை உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரஸுக்கு அறிவித்தனர். ஓகே, நெக்ஸ்ட்டு கிலாபத் இயக்கம் பார்க்கலாங்களா. கிலாபத் இயக்கம் அது இருக்கட்டும், ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் இருக்கட்டும். ப்ளஸ் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் வகுப்புகள் மோதுகள் வந்து கண்ட காலகட்டமாக இருந்துச்சுங்கிறாங்க. 1920 பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் வந்து மோதின்ற காலகட்டமாக இருந்து சொல்கிறாங்க. காந்தியடிகள் வந்து 1924 21 நாள் வந்து உண்ணாவிரதம் போராட்டத்தை பண்ணாராம். எதுக்காகனா அந்த வகுப்புவாத அரசியல்லாம் இருக்கக்கூடாது, ப்ளஸ் இந்துக்கு முஸ்லீம் வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறது 24 21 நாள் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணாங்கிறாங்க. சைமன் குழு ஷார்ட்கட்டு. சைமன்னாவே 27, 7க்கு அப்புறம் 8 இருக்கும், 7 உறுப்பினர் இருப்பாங்க. சைமன் குழுனாவே அதுக்கு சார் ஜான் சைமன் அப்படிங்கிறது அவருக்கு வந்து தலைமையில் ஒரு இடம் பெறும். அதேமாதிரி ஜான் வல்லபாய் பட்டேலில் ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா, அது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்களுடைய குறைகளை வந்து நிறுத்தி செய்வதற்காக, அது வந்து யாராச்சும் கிளர்ச்சி செய்கிறாங்களாங்கிறது செக் பண்ணுறதுக்காக ஜான் வல்லபாய் படுகொலை அந்த டைமில் 10 வருஷம் ஒரு டைம் வந்து அந்த ரூல்ஸ் வந்து போட்டுருவாங்க. அதில் 27 வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. சைமன் குழு அப்படிங்கிறது சர் ஜான் சைமன் அவர் தான் அதுக்கு. அது 7னாவே 7 உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. 7க்கு அப்புறம் 8 வரும், நவம்பர் 8. ஷார்ட்கட் என்ன அப்படி கேட்டால், சைமன் குழு ஒரு குழு உள்ளே வருதுனாவே 8 லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ்லாம் வெளியே போ அப்படிங்கிறது. அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு வராங்க. நவம்பர் 8னா நைட்டு 8 மணிக்கு சைமன் குழு உள்ளே வராங்கன்னு வச்சுங்க. 27னாவே நம்ம ஆகாசவாணி அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். அதுவும் 27 தான் வரும். சரிங்களா? அந்த எஃப்எம். சரிங்களா? ஓகே, இதனால் வந்து என்னது வெளியே அந்த சைமன் குழு திரும்பி சொல்லி கோ பேக் சைமன் சொல்லிட்டு அதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்ப யார் இறந்தாரா அப்படின்னு கேட்டால் லாலா லஜபதி ராய். இப்போ லட்சுமி ராய் நான் வச்சுக்கணும். லட்சுமி ராய் மேலே தடி நடத்தினா யாராச்சும் கம்மி இருப்பீங்களா? நம்ம காஞ்சனா படத்தில் லட்சுமி ராய் நடிச்சிருக்காங்க. அரண்மனை இதுமாரி பேய் படத்தில் நடிச்சிருக்காங்க லட்சுமி ராய். அவங்க மேலே தடியடி நடத்தினா நீங்கள் கம்மி இருப்பீங்களா? அதுமாரி லட்சுமி ராய்னா லாலா லஜபதி ராய் அவங்க மேலே தடியடி நடத்தி அவங்க வந்து காயம் இருந்து கொஞ்ச நாளில் இறந்துறாங்க.
இது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் நேர அறிக்கை அப்படின்னாவே முதல்ல நேர அறிக்கை அப்படின்னாவே 28ங்க 1928 நானே சட்டம் தனியாக உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவால் எடுத்துகிட்டு நேர அறிக்கை வந்து கொண்டு வருவார். அந்த நேர அறிக்கையில் அது முழுசாக வந்து முழுமையடையாது. அதனால் 28னா வந்து நேர அறிக்கை நான் வச்சுங்க. அதுமாதிரி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து சட்டத்திட்டத்தை கொண்டு வருவார். ஜின்னா அப்படின்னாவே ஒரு சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வச்சுங்க. ஜின்னானா சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் வச்சுங்க. லவ்னா 14 தானே. அதுமாதிரி 14 அம்ச கோரிக்கை வெளியிட்டு வரான்னு கேட்டால் முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு காரணமாக வந்து எப்படி சொல்கிறது 14 அம்சங்கள் கோரிக்கிட்ட தீர்மானத்தை முன்வந்தார். எது அந்த தேஜ் பகதூர் சாரு இது பெருமாற்றத்தை தேடுதராது என்று வேணும் அனைத்து கட்சி மாநாட்டில் இவ் அனைத்தும் தோழி கண்ணனும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். சரிங்களா, 3 பங்கு முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதரிக்கிறார் ஜின்னா. அதில் 14 அம்ச கோரிக்கை வந்து முஸ்லீமுக்காக. சின்ன பையன் எப்படி ஒரு முஸ்லீமுக்காக ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. பார்க்குறது சின்ன பையன் மாரி இருக்காரு அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு போராட்டம் அப்படின்னு பார்த்தா டொமானின் அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு 1929 ஜவஹர்லால் நேரு இப்போ லாகூர் காங்கிரஸ் மாநாடுன்னு போட்டுங்க. இதுக்கு தலைப்பு என்ன, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எங்கன்னு கேட்டால் 1929 லாகூர் நடக்கும். அதில் என்னது 1929 சுதந்திரம் அடைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான சுதந்திரம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இலக்காக வந்து அறிவித்து அவர் வந்து சொல்லிடுவார். 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளை கொண்டாடுவார் நேரு. இதனால் நான் வச்சுக்கணும். 28னா அப்பா, 29னா பையனா ஜவஹர்லால் நேரு. அது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியா வந்து லாக்கிலிருந்து வெளியே வந்துருச்சு, லாக்கப்லேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. கொண்டாடுறது அப்படின்னா ஜனவரி 26. இதே ஜனவரி 26 தான் இந்த நம்ம என்ன பண்ணுறோம் 1930 அப்பயே வந்து கனவு கண்டார் நேரு சுதந்திரம் அடைஞ்சின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதே டேட்டில் நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தினத்தை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா. அதே 1950 ஜனவரி 26 தான் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அது ஜனவரி 26. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகம்னாவே உப்பு 30 ரூபா, உப்பு மூட்டை 30 ரூபா நான் வச்சுங்க. உப்பு மூட்டை 30 ரூபா. ஜனவரி 31 நாளுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு பிரதிநிதி வைஸ்ராய் இர்வின் பெருமிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. உப்பு சத்தியாகிரகம்னாவே 1930 நான் வச்சுங்க. 1930. இதுக்கு என்ன சார் ஷார்ட்கட்டு, இப்போ உப்பு சத்தியாகிரகத்தில் ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இர்வின் பிரபு மனுக்கு பதிலளிக்கவில்லை. இப்போ ஒரு மனு கொடுக்குற உப்பு சத்தியாகிரகம் நீக்குன்னு சொல்லிட்டு அவர் பதிலளிக்கணும்னு சொன்னோடனே ஒன்று உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாங்க. சில அந்த டைமில் இர்வின் பிரபு சில அப்போ 1930 மார்ச் 12 78 பேரோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரைக்கு காந்தி போகிறாங்க. 30 மார்ச் 12 இப்போ 30 இருக்கா. அப்போ 1 2 எத்தனை கூட்டினா 3 0 போட்டால் 1930 அப்படிமாரி 12 30 சில ஒரு பாக்கெட் 12 ரூபா வச்சுங்க, மூட்டை 30 ரூபா வச்சுங்க உப்பு மூட்டை. 78 பேரோட அங்கே போகிறாங்க. எப்போ 61 வயசில் 24 நாட்களில் 224 இருக்கா. அப்படி 24 1 போட்டுங்க 24. அப்போ 24 1 போட்டால் 241 மைல் தொலைவில் யாத்திரை வந்து சரிங்களா சென்று 1930 ஏப்ரல் 5 போய் சேர்றாங்க. புரியுங்களா. மார்ச் மாதம் 12 கிளம்பி எந்த மாதம் கிளம்புறாங்க, மார்ச் மாதம் 12 கிளம்பி ஏப்ரல் மாதம் 5 தான் போய் சேர்றாங்க. சரிங்களா. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். மா 12 A5 அப்படிமாரி சில ஏப்ரல் 5 சில அதில் 5 பேருக்கு வந்து 5 பேர் மயக்க அடைஞ்சிட்டாங்கன்னு ஆச்சுங்க. 5 லாஸ்ட்டாக அங்கே போய் சேர்றப்ப 5 பேர் மயக்க அடைஞ்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 12 பேர் ஃபஸ்ட்டு கூடாங்க. இப்போ நிறைய பேர் சேர்ந்தாங்க. 5 பேர் லாஸ்ட்டாக மயக்க அடைஞ்சான்னு ஆச்சுங்க. 5 போய் சேர்ந்துட்டாங்க. அதில் இந்திய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி வேதராணி சத்தியாகிரகம் மேற்கொண்டார். கேரளா, ஆந்திரா, வங்காளம் உப்பு சத்தியாகிரகம் இடத்தில் நடந்துச்சு. இதில் முக்கியமானது வடமேற்கு மாகாணத்தில் கான் அப்துல் கபார் கான் என்பவர் தலைமையேற்றார். முக்கியமாக கேட்பாங்க, வடமேற்கு மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு யார் வந்து தலைமையேற்றார் அப்படி கேட்டால் கான் அப்துல் கபார் கான். வடமேற்குனாவே யாருங்க, அதான் எல்லை மாகாணம் சொல்லுவாங்க. கான் அப்துல் கபார். அவர் வந்து செஞ்சட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கூட ஆரம்பிப்பார். இவர் கான் அப்துல் கபார் சபர்மதி திருச்சினா வேதராணியம் கேரளா, ஆந்திரா, வங்காளத்தை கூட பண்ணாங்க அடிக்கிறாங்க. இந்த கான் அப்துல் கபார் கான் அப்படிங்கிறது தான் இந்த குடை கிட்மட்கர் இயக்கத்தை ஆரம்பித்தார். செஞ்சட்டுகள் எனப்பட்ட ஷார்ட்கட் எப்படி திரும்ப ஆச்சுன்னா அதுமாரி கான் கப்துல் அதுமாரி எப்படி சொல்லுவாங்கன்னா கான் அப்துல் கபார் கான் சொல்லுவாங்க இல்லையா, கபார் கான். அப்படின்னா கபாலி அடித்தா அந்த கொடை கூட என்னது சட்டை கொடை எல்லாமே கிழிஞ்சிடும் அப்படின்னு வச்சுங்க. சட்டை கிழிஞ்ச மாதிரி கொடையை கிழிஞ்சிருச்சு கபாலி அடிச்சு அப்படின்னு வச்சுங்க. செஞ்சட்டைகள் சட்டம், குடை மெட்கல் சட்டம் இதெல்லாம் வந்து நான் வச்சுங்க. சரிங்களா. 65 முதலாவது வன சட்டம். ஷார்ட்கட்டு வனனா காடு. காட்டில் என்ன இருக்கும், எங்கள் வீட்டில் ஒரு காடு இருக்குது. அந்த காடு ஃபுல்லாக ஆரஞ்சு தோட்டம் வச்சுருக்கோம். ஆரஞ்சு நான் வச்சுங்க. வனம்னா காடு, ஆரஞ்சு தோட்டம் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் வச்சலாமா. ஓகே. அதுக்கப்புறம் அந்த சட்டங்கள் எல்லாமே காட்டில் வந்து உயிரினங்கள் வந்து வனப்பகுதியில் வந்து எல்லா உற்பத்தி பொருளும் சேகரிக்கிறதுக்கு வந்து ஒரு தடை வச்சாங்க. வனங்களின் உரிமை அரசிடம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 78 மூலமாக இந்த காடு ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துச்சு. எப்போன்னு கேட்டால் 78. இப்போ பாருங்களா 5 6 7 8 அப்படின்னு இருக்குங்களா. 5 6 7 8 அப்படிமாரி இருக்குங்க. 5 6 7 8 இப்போ 56. அப்புறம் புரியுங்களா 65 நம்ம போட்டணும். இப்படி படிங்க.
இப்படி இருக்கிறப்ப 5, 6, 7, 8 வனங்கள் சட்டம் ஃபஸ்ட்டு 65, அதெல்லாம் காடு ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு போனது 78. சரிங்களா? அதில் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டால் பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்கள் என்னென்னு கேட்டால் முக்கியமானது ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம். அப்புறம் வந்து அல்லூரி சீதாராமராஜன் மட்டும் நான் வச்சுங்க. காடுனாவே அல்லூரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆரஞ்சு போனால் காட்டில் இருக்குது, அதை அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துடும், அதுமாரி தான் அல்லூரி. சரிங்களா? ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ராம்பா ஆதிவாசிகள் கிளர்ச்சி அடக்குவதற்காக மலபார் காவல்துறை சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. ராம்பாவில் ஆதிவாசிகள் இருக்காங்க, அதை அடக்கிறதுக்கு மலபார் காவல்துறை அமைக்கப்படுது. சரிங்களா? நம்ம எப்படி நான் வச்சுன்னா இந்த ரம்பா மலபா அப்படிமாரி இருக்கு இல்லையா, ரம்பா மலபார் அப்படின்னு நான் வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட்டு காந்தியோட வந்து எரவடாசிரியர்களை வந்து உண்ணாவிரதம் போராட்டம் எடுக்கிறாரு. எதுக்காக? அந்தமாரி வந்து அந்நிய துணிகளை வந்து புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டங்கள்லாம் அதில் பண்ணுறதுக்காக. வட்டமேச மாநாடுனாவே 3 வட்டமேச மாநாடு. அது வட்டமேச மாநாடு ஈஸியாக சொல்லிடலாம். முதல் வட்டமேச மாநாடுனாவே 0ன்னு வரும், 30. 30% ஒன்று தான். முதல் வட்டமேச மாநாடு 1 தான், 30. முதல் வட்டமேச மாநாட்டில் யார் கலந்துக்க மாட்டா? காந்தி கலந்து மாட்டார். 2வது வட்டமேச மாநாடு தான் வந்து கூப்பிட்றதுக்கு வராரு அப்படிமாரி தான். அப்புறம் வந்து முதல் வட்டமேச மாநாடு பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மகான சுயேட்சன் கூடிய ஒரு யோசனை போட்டிருக்காரு. ஒரு யாருன்னா மெக் டொனால்டு அவர் தான் வந்து ஒரு வாசனை கொடுறாரு. அதுக்கப்புறம் முதல் வட்டமேச மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக காந்தி வந்து கலந்துக்கல. ஆனால் உடனே காந்தி ரூன் ஒப்பந்தம் நடக்குது. 2வது வட்டமேச மாநாட்டுக்கு 31 மார்ச் மாதம் 5ஆம் தேதி காந்தி ரூன் ஒப்பந்தம் வர்றாரு. ஷார்ட்கட்டு 5 பேர் ஓடினாங்க மரத்தான் போட்டியில். அது ஷார்ட்கட் ஆப்ஷன். 5 பேர் மரத்தான் போட்டியில் ஓடினாங்க. அதில் நம்பர் 1 வெளியே வந்தது யார்? நம்பர் 1 வின் பண்ணது காந்தி அப்படின்னு வச்சுக்கணும். அதான் வின் பண்ணதுன்னா வின் பண்ணாவே நம்பர் 1 தானே. அது 31 காந்தி ரூன் ஒப்பந்தம் மார்ச் மரத்தானில் 5 பேர் ஓடினாங்க. அது நம்பர் 1 வந்து காந்தி அப்படின்னு வச்சுங்க. ஓகே, காந்தி ரூன் ஒப்பந்தம் பண்ணோடனே என்னது, அவங்க உப்பு சத்தியாகிரகத்தை நீ வந்து கைவிடணும் அப்படின்னு அவங்க உப்பு வரியை நீ நீக்கணும், எங்கள் ஆளுங்களை உள்ளே கைது பண்ண ஆளுங்களும் எல்லாத்தையும் வெளிவிடணும் அப்படின்னு சொல்லுவார் காந்தி. அதனால் எல்லாமே ஏற்றுக்குவாங்க. அப்போ 31 செப்டம்பர் 7ஆம் தேதி 2வது வட்டமேச மாநாடு நடக்குது. சரி, வரேன்னு சொல்லிட்டாரு. காந்தி அங்கே போகிறாரு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 30 முதல் வட்டமேச மாநாடு, 31 2வது வட்டமேச மாநாடு சொல்கிறீங்களா, 32 3வது வட்டமேச மாநாடு. புரியுங்களா? 30 1வது வட்டமேச மாநாடு, 31 2வது வருஷம், 32 3வது வட்டமேச மாநாடு. புரியுதா? 0 1 இங்கே 1 வந்தால் 2 வரணும், 2 வந்தால் இங்கே 3 வரணும், 3வது 1வது 3 வட்டமேச மாநாடு தான். புரியுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் வந்து 2வது வட்டமேச மாநாட்டில் காந்தி கலந்துட்டார். எப்போ? செப்டம்பர் 7. ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா வந்து 2வது வட்டமேச மாநாட்டில் போய் கலந்துக்கிறப்ப அங்கே தான் 7:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஆகுச்சிங்க. சாப்பாட்டில் 7:30 ஸ்டார்ட் ஆச்சு நான் வச்சுங்க. சாப்பாடுனா செப்டம்பர், சாப்பாட்டில் 7:30 ஸ்டார்ட் ஆச்சு. காந்திக்கு வந்து சாப்பாடு சரியாக கொடுக்கல, அதனால் 7:30 ஸ்டார்ட் ஆகி கோச்சில் வந்துட்டார் அப்படின்னு ஷார்ட்கட் கூட நான் வச்சுங்க. ஏன்னா 7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை அவர் 7:30 உண்மையுமே ஏற்படுத்தினார். என்னென்னா எங்களுக்கு வந்து உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி 7:30 ஏற்படுத்திட்டு வந்துட்டார். செப்டம்பர் 7 2வது வட்டமேச மாநாடு. அப்போ 3வது வட்டமேச மாநாடு யார் போய் கலந்துட்டா? 32 காந்தி அப்படியே 32 வந்தோடனே காந்தி கைது பண்ணுறாங்க. அது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தோடனே அப்புறம் வந்து டொமன் அந்தஸ்து கேட்பார். இதுமாதிரி எங்களுக்கு அதை கொடுக்க முடியும்னா 32 3வது வட்டமேச மாநாடு 17 முதல் டிசம்பர் 24 நடக்கும். 17 முதல் 24 7 14 அப்படிமாரி 17 24 வரையும் நடக்குதுங்க. இந்த 3வது வட்டமேச மாநாட்டில் நடந்தோடனே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வகுப்பாரி ஒப்பந்தத்தை வந்து அம்பேத்கர் ஏற்றுக்குவார். அதுக்கு வந்து போராட்டம் பண்ணுவார். யார்? அம்பேத்கர் வந்து அம்பேத்கர் எதிராக நம்ம எரவடாசிரியர்ல என்ன பண்ணுவார்? காந்தி வந்து போராட்டம் பண்ணுறாரு. இந்த வகுப்பாத பிரிவினை இருக்கக்கூடாது, இந்து முஸ்லீம் யாரும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்லை இந்து SC ST அவங்களாம் யாரும் பிரியக்கூடாது, வகுப்பாருன்னு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தியும் அம்பேத்கர் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து பூனா ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? பூனா ஒப்பந்தம்னாவே என்ன தெரியுங்களா? பூனானா எத்தனை எழுத்து? வகுப்பாரி ஒப்பந்தத்தை வந்து வெளியிட்டது வந்து 32 வகுனாவில் 2 அது மெக்டொனால்டு. ஷார்ட்கட்டு மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் பாதிக்கு பாதி பேர் தான் பாஸ்ன்னு ஆகுச்சுங்க. 32 பாதி என்னது? 16. மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டு இன்ஜினியரிங்க. அந்த வகுப்பாருன்னு பார்த்தீங்க. வகுப்பு என்ன வகுப்பு? மெக்கானிக் டிபார்ட்மெண்ட். அவர் தான் வந்து வகுப்பாரு வெளியிட்டு யாருன்னு கேட்டால் மெக்டொனால்டு. அவர் வந்து பாதி பேர் தான் பாஸ் போடுறாங்க. அந்த மெக்கானிக் படிச்சவங்களாம் பாதி பேர் தான் பாஸ். 32 பாதி 16. சரிங்களா? ஆல் பாஸ் கிடையாது, அதான் ஆகஸ்ட் ஆல் பாஸ் கிடையாது அப்படிமாரி தான். அப்போ இது 32 பூனா ஒப்பந்தம்னா பூனா எத்தனை எழுத்து? பூனா 2 எழுத்து, அது 32 தான் வரும். பின்னாடி பாருங்கள். பூனா ஒப்பந்தம்னா இந்த நம்ம அம்பேத்கரும் காந்தி வந்து பூனா ஒப்பந்தம் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அதில் அது ஒரு கருத்து ஏற்படும் காந்திக்கு அம்பேத்கர். என்னென்னா அவங்களுடைய வகுப்பாதத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ காந்தி வந்து கோவில் நுழைவு போராட்டம் எப்போன்னு பண்ணணுன்னு கேட்பாங்க. 33. கோவிலில் எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அப்படின்னா திரைப்படத்தில் தனுஷ் வந்து கோவிலில் கல்யாணம் பண்ண மாட்டார். ஷார்ட்கட் அப்படின்னு வச்சுக்கலாம். திரைப்படத்தில் படத்தில் திரிஷா கூட நான் வச்சுங்க. இல்லை திரிஷா கோவிலில் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நான் வச்சுங்க. திரைப்படத்தில் கோவிலில் கல்யாணம் நடக்காது அப்படின்னு வச்சு. கோவிலுடைய நாள் என்னைக்குன்னு கேட்டால் 1933 ஜனவரி 8
8 சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பொது உடைமை கட்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. சோசியலிஸ்ட் இயக்கம்னு சொல்கிறாங்க. சமதர்மவாத பொது உடைமை கட்சி வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யா புரட்சி அப்போன்னு கேட்டால் 17. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாவே 7 அப்படி மாரி 17. ஏன்னா 17 வந்து அந்த கீர்த்தி சுரேஷ் வந்தாங்கன்னா ரொம்ப ரஷ் அதிகமாகிடும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க, எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுங்க. ரஷ் அதிகமாகிடும். ரஷ்யா புரட்சி கூட 17, கீர்த்தி சுரேஷ்னா 17 ஆகணும். இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1920 தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் பொது உடைமை கட்சி ஃபஸ்ட்டு 20 தான் ஆரம்பித்தாங்க சரிங்களா. அதே வந்து 25 தான் கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு. இங்கே சிங்காரவேலர் வந்து தமிழ்நாட்டில் கான்பூர் சிங்காரவேலர் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து கான்பூரில் இந்த மாநாடு நடத்துகிறார். ஷார்ட்கட் கூட ஏன்னா இப்போ இந்தமாரி இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ 25 கால்வாசி நான் வச்சு கால்வாசினாவே கான்பூர் சிங்காரவேலர் அப்படின்னு ஆச்சு மாரி தான். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து குவார்ட்டர் சாப்பிட்டு எதாவது காணாமல் போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு ஆச்சுங்க. இல்லை வந்து குவார்ட்டர் சாப்பிட்டு சிங்காரமாக நடந்து வரோம், சிங்காரவேலர் ஆளை வந்து காணவே இல்லை அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா. கான்பூர் அப்படிமாரி ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு சரிங்களா. அப்படின்னா 25 அப்படின்னாவே கால் பங்கு கான்பூரில் சிங்காரவேலர் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறாரு சரிங்களா. அதில் வந்து இந்த 20 வந்து உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில் தான் 20 வந்து பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் 24 சதி திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்பட்டேன். இது ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படி கேட்டால் எம்என் ராய் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்கார். எம்என் ராய், டாங்கே, முசாபர் அகமது இவங்க எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டன. என்ன காரணம் அப்படி கேட்டால் இந்த கான்பூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் மன்னர் கைவிட செய்யும் இந்தியாவின் பிரிட்டன் அரசாட்சியிலிருந்து முழுமையாக இது என்ன அப்படின்னா கான்பூர் சதி திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், கான்பூர் சதி திட்ட வழக்கு என்ன அப்படி கேட்டால் அதில் வந்து கம்யூனிஸ்ட் அடக்குவதற்கு இந்தியாவில் ஆங்கிலேய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. இது கம்யூனிஸ்ட் தொடர்பாக அச்சுறுத்தலும் முக்கிய முயற்சியாக இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கம்யூனிஸ்ட் தலைவர் மீது குற்றம் சாட்டப்படுது. கான்பூர் அந்த வழக்கில் வந்து விசாரிச்சது யாருன்னு கேட்டால் எம்என் ராய் அப்படின்னு ஆச்சுங்க. இந்த எம்என் ராய் அப்படின்னா கான்பூர் வழக்கு அதில் விசாரித்தாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. பொது உடைமை கட்சினா தெரியுது, பொதுவாக எல்லாருமே என்னது சாப்பிட்டு படுத்துருவாங்க அப்படிமாரி நான் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, பொது உடைமை கட்சினா 25. இதெல்லாம் ஷார்ட்கட் பழசாக சொல்லிவிட்டேன். அகில இந்திய தொழிலாளர்கள் சங்கம் அப்படின்னு கேட்டால் 28ங்க. இது கேட்பாங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கம் விவசாயிகள் கட்சி அப்படின்னு கேட்டால் அல்லது விவசாய கட்சி கூட சொல்லுவாங்க 28. அப்போ 28 தான் சரிங்களா. எல்லாம் 28 வயசில் அகில இந்திய தொழிலாளர் விவசாய கட்சியில் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு வச்சுங்க. அகில இந்திய விவசாய கட்சியை நான் எப்போ ஆரம்பித்தேன், 28 வயசில் ஆரம்பித்தேன். மீரட் சதி வழக்குனா 29 நான் வச்சுங்க. மீரட் சதிக்குனா 29. ஏன்னா நான் மீராசிக்கா 9 ரூபான்னு சொன்னேன். மீராசிக்கா 9 ரூபா மீரட் சதி வழக்கு அப்படின்னு நான் வச்சேன். சரி, இல்லை மீராசிக்கட் போட்டு குளிச்சுட்டு நம்ம நவக்கிரகத்தை போய் சுற்றி வர போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். 29 நவக்கிரகம்னா 9. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான நபர்கள் சொல்கிறாங்க மீரட் சதி வழக்கில். யார் இவங்களாம், டாங்கே, காட்கே அப்படிமாரி. இதுனா மீரா அப்படின்னாவே டாங்கே அப்படின்னு வச்சுங்க. இப்போ மீராசிக்கா போட்டு குளிக்கிறோம், டேங்கில் தண்ணி இல்லை. மீரட்னா டேங்கே தான் முக்கியமான நபர். இவர் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டார், மீரட் வழக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு புரட்சிகர நடவடிக்கைகள்லாம் சொல்கிறாங்க. ஒத்துழைமை இருக்கும். ஓகே, இதில் வந்து கேட்பாங்க அச்சாரி எப்போ உருவாக்கப்பட்டது கான்பூரில் 24. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அச்சாரில் எப்போ உருவாக்கப்பட்டது. அச்சாரி அப்படின்னா 24 ஹவர்ஸில் சில நம்ம என்ன சொல்லுவாங்க, இப்போ அச்சார் அப்படின்னா சில இப்போ ஒரு மேனேஜருக்கு இருக்காருன்னா அவர் அச்சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் 24 ஹவர்ஸும் வந்து அச்சார் என்ன பண்ணணும், அந்த ஒரு கம்பெனி வந்து அவர் கண்காணிச்சிட்டாக இருக்கணும் அச்சார் அப்படின்னு ஆச்சுங்க. ஹச்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருப்பாங்க மேனேஜர் மாரி. அவர் 24 வருஷம் வந்து அதில் வந்து கண்காணிச்சிட்டாக இருக்கணும் அப்படின்னு வச்சுங்க ஒரு நிறுவனத்தை. அதுமாரி வந்து ரயில் வண்டி நிறுத்தி கொள்ளை அடித்தாங்க. அது காகோரி சதி வழக்குன்னு சொல்கிறாங்க. காகோரி சதி வழக்குன்னா என்னென்னா இப்போ கொள்ளை அடிக்கிறது தான் கோரிக்கை அப்படிமாரி கோரிக்கை வைக்கிறாங்க. கொள்ளை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இப்போ கொள்ளை அடிக்கிறாங்க அப்படிமாரி தான். அதில் முக்கியமான நபர்லாம் யாருன்னு கேட்டால் இந்த இந்த பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இதில் வந்து இவங்க எல்லாமே இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைச்சாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த யாரெல்லாம் கொள்ளை அடித்தாங்க அப்படின்னா பிஸ்மில், அஷ்பாகுல்லா இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து சேர்ந்து பிஸ்மில், அஷ்பாகுல்லா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து காகோரி சதிவுகளில் ஈடுபடுறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஏற்கனவே நம்ம 24 என்ன பண்ணோம் அச்சாரின்னு பார்த்தோமா, அது பேரை மாற்றுறாங்க. எப்படின்னா இந்துஸ்தான் சமதர்வ குடியரசு அமைப்புன்னு 28 மாற்றுறாங்க. சமதர்வனா சமமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து 28 கல்யாணம் வச்சுறாங்க. ஆண்களுக்கு அதிகபட்சமாக 28 சமமாக எல்லாத்துக்கும் கல்யாணம் வச்சுருவாங்க. 28 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். புரியுங்களா. 28 இப்போ அச்சாரியே வந்து 24, அதுக்கு பேரை மாற்றி விட்டது 28. புரியுங்களா. 24 வருஷம் வேலை பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அடுத்த 4 பேர் அப்படிமாரி ஆச்சுணும். 28 சரிங்களா. நெக்ஸ்ட் 29 மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசினது யாருன்னு கேட்டால் பகத்சிங். 29 அந்த மத்திய அந்த பார்லிமெண்ட்டில் குண்டு தூக்கி போட்டுறாங்க. அது புகை கொண்டு தான், அது வெடிக்காது, புகை மட்டும் தான் வரும். அந்த டைமில் வந்து அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அதில் வந்து என்ன காரணம் அப்படி கேட்டால்
லாலா லஜபதி ராய் வந்து இறந்தனால சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பகத்சிங் வந்து பார்லிமெண்ட்டில் பகத்சிங் வந்து குண்டு தூக்கப்பட்டார் 29 சரிங்களா. நெக்ஸ்ட்டு அந்த இன்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படின்னா பாட்டாளி வர்க்கம் வாழ்கன்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து பகத்சிங் தான் வருவாங்க. அதில் கூட ராஜகுரு அவங்களாம் இருக்காங்க முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் அப்படின்னாவே சிட்டகாங் அப்படின்னாவே சிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிங்கம் படத்தில் யார் சூர்யா தானே அதுமாரி சிங்கம் படத்தில் யார் ஹீரோ சூர்யா சூர்யாசன். சிட்டகாங்கனாவே சிங்கன்னு வருது. 1930 சிட்டகாங் ஆயுத கிடங்குல சூர்யாசன் வந்து அவங்க நண்பர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. காந்தியடிகளின் பேச்சுக்கள் வந்து இதில் வந்து யாருமே விரிவான கோரிக்கை எழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிங்க. சிட்டகாங் தாக்குதலில் சூர்யாசன் வந்து ஓராண்டு காலத்தில் தூக்கில் போட்டாங்க 33 கைது செய்யப்பட்டு. ஸோ 30 ஆரம்பித்து 33 தூக்கில் போட்டாங்க. 30 அப்படின்னாவே இப்போ சிங்கம் படம் அப்படின்னா சிங்கம் படம்னா வச்சுலாம் மேக்ஸிமம் வந்து பார்ட் 3 வந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுங்க. பார்ட் 3 வந்து வந்துருச்சு. பார்ட் 4 இருக்காது வெயிட்டிங். அதான் பார்ட் 3 வரையும் வந்திருக்கு சிங்கம். ஆனால் பார்ட் 3னா 30 சரிங்களா. அடுத்தது இடதுசாரிகள் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படி கேட்டால் பொது உடைமை கட்சிலாம் பார்த்தோம். பொது உடைமை கட்சி 34 கட்சி தடை செய்யப்பட்டது அப்படிமாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். 34 ஜெயபிரகாஷ் நாராயணம் ஆச்சாரிய நேந்திராவ் மற்றும் மினிமாலி ஆகிய முன்மொழிச்சில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானுச்சு. காங்கிரஸில் சமதர்ம கட்சி எப்போ உருவானுச்சுன்னா 34 சொல்கிறாங்க. இவங்க மூணு பேர் என்னது காங்கிரஸ் சமதர்ம கட்சின்னு போட்டலாமா. ஷார்ட்கட் எப்படி ஆச்சுன்னா 4 திசையுமே பிரகாஷ் என்ன பண்ணுறான் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணுறான் மாசா வந்து சமமாக வந்து தர்மம் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுங்க. ஷார்ட்கட்டு 34 எப்படின்னா 4 பக்கமும் பிரகாஷ் எல்லோரும் ஆட்சிப்படுற அளவுக்கு மாசாவை வந்து சப்ளை பண்ணுறான். ஃப்ரீயாக சம தர்மம் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுங்க. யார் 4 பக்கம்னா 34 ஆச்சரியப்படுற அளவுக்கு மாசாவை வந்து மாசாணி அப்படிங்களா மசானின்னு சமதர்மம் பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுங்க. இந்த கூற்று சொன்னது யாருன்னு கேட்பாங்க. இந்த கூற்று பாருங்கள். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் சுயராஜ்யம் கிடைத்து விடாது. சுயராஜ்யம்னு வச்சு வந்தவை காந்தி தான் சரிங்களா. சுயமாக வந்து ராஜ்யம் அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் அவருக்குன்னு ஒரு அகிம்சை அவருக்குன்னு ஒரு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சுயமாக ஒரு ராஜ்யத்துக்கு உருவாக்குனது யார் காந்தி. அப்படிமாரி சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஒருத்தவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் காந்தி. இந்த கூற்று கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைனா யார் வருவா. இந்தியா 1935 காங்கிரஸ் வந்து அந்த சட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. யார் ஒரு ஆட்சிக்கு வருவா காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வருவாங்க ராஜாஜி தலைமையில் சரிங்களா. அது பார்க்கலாமா இப்போ சரிங்களா. பாருங்கள் அதில் வந்து காங்கிரஸ் ஜெயிப்பாங்க முஸ்லீம் தோன்றும் அதுதான் இருக்கும் இதில் சரிங்களா. முஸ்லீம் கட்சி வந்து அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதில் 35 அறிவிடல அந்த சட்டத்தில் அதில் வந்து கூட்டணி வச்சு சில 8 மாகாணங்களை வந்து ஆட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இரண்டாம் மட்டவயசு மாநாடு இரண்டாம் உலகப் போர் வந்த உடனே அவங்க எல்லாமே ராஜினாமா ஆகிடுவாங்க. ராஜினாமா பதவி விலகணுன்னே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இந்த முஸ்லீம் கட்சி இருக்குல்ல முஸ்லீம் கட்சி 1906 ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியில் அவங்க வந்து மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க. எப்போ அவங்க வந்து ராஜினாமா பண்ணனால இவங்க மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க. அதனால நான் வச்சுக்கணும். இரண்டாம் உலகப் போர் அப்படின்னாவே 39 to 45 இரண்டாம் உலகப் போர்னாவே 39 to 45 அது 395 அப்படிமாரி 395 அப்படிமாரி 30. அப்போ மீட்பு நாளாக எப்போ கொண்டாடுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் இரண்டாம் உலகப் போர் எங்களுடைய காங்கிரஸ் மக்களை கூட்டு போகணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அந்த பதவியில் வந்து எல்லாருமே ராஜினாமா பண்ணுறதுனால அந்த நாளாக மீட்பு நாளாக கொண்டாடுறாங்க முஸ்லீம்கள் சரிங்களா. அது வந்து ஜின்னா வந்து 34ஆம் ஆண்டு முஸ்லீம் லீக்கு பெற்ற புத்துயிர் ஓட்டினார் அப்படின்னு. இதில் முக்கியமான முஸ்லீம் அந்த முகமது அலி ஜின்னா தான் சொல்கிறாங்க. இரண்டாம் உலகப் போரில் இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள். காந்தியின் அடிகள் வேட்பாளரான பட்டாபி சீதாராமை வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவரானாங்க. இது முக்கியமான கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின். பட்டாபி பாஸ் அப்படிமாரி தான் இங்கே பட்டாபி பாஸ் பண்ணிட்டார் அப்படிமாரி தான். சுபாஷ் வந்து காந்தியடிகள் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் பட்டாபி சீதாராமையா. அதில் வந்து எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிச்சிட்டார் 39 இரண்டாம் உலகப் போர் டைமில். அதனால் ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி பிளாக் ஃபார்வேர்டு கட்சி. ஏன்னா ஃபார்வேர்டுனா அவர் தானே முன்னே வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் வந்து ஃபார்வேர்டு வந்தார். ஃபார்வேர்டு கிளாஸ் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க சுபாஷ் சந்திர போஸ். அதுமாரி வந்து தாக்குதல் நடத்தி பொது உடைமை கட்சி வந்து 42 மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்டதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வகுப்புவாதம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுங்களா. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இந்து முஸ்லீம் அவங்களுக்கு பிரிக்கிற மாரி தான் சில வகுப்புவாதம் அப்படின்னாவே. ஃபஸ்ட்டு மகாசபா இந்து மகாசபா ராஷ்ட்ரிய சைவியம் RSS ஆகியெல்லாம் வந்து முஸ்லீமுக்கு எதிராக வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எடுப்புறாங்க அப்படி சொல்கிறாங்க. 1933 பஞ்சாப் காஷ்மீர் வடமை கிழமை மாநிலத்தில் சிந்து மற்றும் பலுச்சிஸ்தானில் ஆகிய மாகாணங்கள் இணைந்து பாகிஸ்தான் உருவாக்கும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியது சரிங்களா. பாருங்கள் பாகிஸ்தான் உருவாக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு எண்ணத்தை வெளிப்படுத்துறது யாருன்னு கேட்டால் 33 ரஹமத் அலி. இது கேட்பாங்க. பாகிஸ்தான் எண்ணத்தை
உருவாக்கும் அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறது யாரு கேட்டால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் யாரு கேட்டால் ரஹ்மத் அலி. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த சிந்து பலுசிஸ்தான் இந்த பஞ்சாப் காஷ்மீர்லாம் வச்சு ஒரு பாகிஸ்தான் உருவாக்கலாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் ஏற்படுத்தினது அவர் தான் அந்த எண்ணத்தை. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமை வலியுறுத்தி முகமது இக்பால் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லீமுக்கு தனிநாடு வேண்டும் என்று கோரிக்கை அந்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முகமது இக்பால் ஃபஸ்ட்டு ரஹ்மத் அலி, அப்புறம் முகமது இக்பால் இவங்க எல்லாமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து 2ஆக பிரிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் வருதுங்க. சரிங்களா. தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னா 40ங்க. தனிநபர் சத்தியாகிரகம்னா என்னங்க 40 இப்போ இதுவும் காந்தி தான். காந்தினாவே சொல்லிட்டேன் 20 30 40 42 தான் காந்தி. 20 ஒத்துழையாமை இயக்கம், 30 உப்பு சத்தியாகிரகம், 40 தனிநபர் சத்தியாகிரகம், 42 ஒத்துழையாமை இயக்கம். 20 30 42 தான் காந்தி. நல்லா 40 தனிநபர் சத்தியாகிரகம்னா தனிநபரில் ஒரு சத்தியாகிரகம் பண்ணுற மாதிரி தான். அதிலே கேள்வி அதில் ஆன்சர் இருக்கும். நிலத்துக்கும் வந்து சலுகை வந்து கொடுக்க வருவார். என்ன அப்படி கேட்டால் உங்களுக்கு டொமானின் அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. கோனா திரும்பி போன அர்த்தம். இங்கிலீஷில் நம்ம கோனா போன்னு தான் அர்த்தம். நீங்கள் திரும்பி டொமானின்ஸ்லாம் வேணாம். டொமானின்ஸ்னால் மேல் பகுதியில் நாங்கள் இருக்கோம், கீழ் பகுதியில் நீங்கள் இருங்க அப்படிமாரி. சரிங்களா. கண்ட்ரோல் ஃபுல்லாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் வேணால் ஆட்சி பண்ணிங்க அப்படிமாரி தான் அது டொமானின் அந்தஸ்து. அது எங்களுக்கு தேவையில்லை. அது பின் தேதி விட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். திவாலையை கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதி விட்ட காசுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவார். யார் காந்தி அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இதெல்லாம் இருக்கும். சரிங்க. அது வந்து அவர் லீனித்கோ வரப்போ நீ கோன்னு சொல்லி துரத்து விட்றாரு. அப்படிமாதிரி நான் வச்சுலாமா. லீனித்கோ வந்து அது வேணாம் சொல்லிட்டோம். முக்கியமான கொஸ்டின் முதலாக அதில் வந்து இணைந்த நபர் தனிநபர் சத்தியத்தில் முதல்ல இணைந்த நபர் யாருன்னு கேட்டால் ஆச்சரிய வினபாவை. இதுதான் பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்தது யாருன்னு கேட்பாங்க. பூமிதான இயக்கத்தில் ஏன்னா பூமிதானம்னா பூமியை தானமாக கொடுக்குற அந்த இயக்கத்தை ஆரம்பித்தது தான் யார், வினோபாவை. அவர் தான் ஷார்ட்கட்டு. அக்டோபர் 17. இப்போ ஷார்ட்கட் என்னென்னா தனிநபர் இயக்கத்தை ஃபஸ்ட்டு தனியாக ஒரே வாரம் வீட்டில் இருந்தால் அதான் தனிநபர் சத்தியாகிரகம் நான் வச்சுங்க. ஒரு வாரம், அதான் ஒரு வாரம்னா 1/7. ஒரு வாரம் தனியாக வீட்டில் இருந்தால் அதான் தனிநபர் சத்தியாகிரகம். அது வினோ அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து தனியாக வீட்டில் இருக்கான்னு நான் வச்சுங்க. அக்கானா அக்டோபர் 1. ஓகே. அதில் 25,000 பேர் அதிகமான கைது செய்யப்பட்டார். கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குனா கிரின்னு ஒரு யார் படம் இருக்குது, அர்ஜுன் படம் இருக்குது. அந்த அர்ஜுன் படம் கிரினா 2 எழுத்தா, அப்போ 42 மார்ச் 22 அது 2 போட்டுங்க. சரி. மார்ச் 22 அது வந்து அமைச்சர் கிரிப்ஸ் தூதுக்குழு ஒன்று உள்ளே வருவாங்க. அதில் ஸ்டபோர்ட் கிரிப்ஸ் வந்து தூதுக்குழு அனுப்புவார். என்ன அப்படி கேட்டால் நீங்கள் வந்து போருக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, 2ஆவது போர் நடந்துட்டுருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கிரிப்ஸ் தூதுக்குழு வரும். அந்த இது ரெண்டுமே வந்து திட்ட அறிக்கை நிகழ்த்துன்னு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டுமே கிரிப்ஸ் தூதுக்குழு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருச்சிங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு செய் அல்லது சத்தியமடி அப்படின்னு முழக்கத்தை சொன்னது யார் அப்படி கேட்டால் யார், காந்தி தான். இது முக்கியமான ஒரு கொட்டேஷன். சரிங்களா. என்ன அப்படி கேட்டால் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியில் 1942 வெள்ளை நேர வெளியேற இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய் அல்லது சத்தியமடின்னு சொல்லுவார். அதாவது வந்து 8ஆம் தேதி. சில இப்போ 4/2/8 அப்படிமாரி சில 4/2/8 அப்படின்னு சொல்ல தெரியலன்னா செய் அல்லது சத்தியமடி அப்படிமாரி நான் கூட நான் வச்சுங்க. சில வெள்ளையின வெளியேறியிருக்கோம் சமதர்ம சோசியல் கட்சிகள்லாம் வந்து பங்கு பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த அர்ணப் ஆசப் அலியை பொறுத்த வரைக்கும் என்ன சார் முக்கியமான கொஸ்டின் அப்படி கேட்டிங்கன்னா பெண் தலைவர்னு சொல்லுவாங்க. சமதர்மவாதிகள் கட்சிகளில் பெண் தலைவர்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் என்ன வச்சுன்னா உஷா மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரகசிய வானிலை ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டால் உஷா மேத்தா. ஷார்ட்கட்டு ரகசியமாக உஷா ஓடி போயிட்டா. உஷானா 2 ரகசியமாக உஷா ஓடி போயிட்டா. ரகசிய வானிலை உருவாக்குவாங்க. நமக்காக வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததாக தான் ரகசிய வானொலி. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் சமதர்வாதம் அப்படின்னாவே இதில் முக்கியமாக என்ன சொன்னேன், அருணா ஆஷப் அலி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லேடிஸாக ஒரு தலைவராக இருக்காங்க, பெண் தலைவராக இருக்காங்க. அப்புறம் 1943 பிப்ரவரி மாதம் 21 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து காந்தி வந்து அது தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 43 21 நாள். அப்போ ஷார்ட்கட்டு 1 2 3 4 அப்படிமாரி வரும். அது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. மக்களின் வெளிப்பாடு ஜஸ்ட் இது நீங்கள் ரீட் பண்ணால் போதும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து இராணுவம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னாவே 1941ஆம் தேதி என்னது மார்வாடை அணைஞ்சு ஃபஸ்ட்டு அவர் இதுக்கு ஷார்ட்கட்டு எப்படி தெரியுமா வச்சுக்கணும், சுபாஷ் சந்திர போஸ்னாவே AGJS சில அப்படின்னா வச்சுக்கணும். ஆப்கானிஸ்தான், ஜெர்மனி, ஜப்பான், சிங்கப்பூர். ஆப்கானிஸ்தான், ஜெர்மனி, ஜப்பான், சிங்கப்பூர் அப்படிங்கிற 4 பகுதி தான் ஃபஸ்ட்டு போவார். ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் போவார் 41. அப்புறம் ஜெர்மனி போவார், ஜப்பான் போவார், அப்புறம் சிங்கப்பூர் போவார். சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு ராணுவத்தை நமக்காக ஒரு ஏற்படுத்துவார். சரிங்களா. அதுமாரி வந்து ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே. சரிங்களா. அதுமாரி வந்து இந்திய தேசிய ராணுவத்தை அந்த ராணுவத்தை உருவாக்குறப்ப இந்திய தேசிய ராணுவத்துன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு இல்லையா, அதில் ஜெனரல் யாருன்னு கேட்டால் மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மெயினாக இருப்பார் ஆண்களுக்கு. சரிங்களா. அதுமாதிரி வந்து காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பிரிவாக லக்ஷ்மி ராய் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிகேட் இருந்துச்சு சொல்கிறாங்க.
காந்தி, நேரு, இந்த பெண்களுக்கு சரிங்களா. அது மாதிரி இவர் வந்து தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார். எங்கள் சிங்கப்பூரில் கேட்பாங்க, சிங்கப்பூரில் தற்கால அரசாங்கத்தை நிறுவியவர் யார்? சிங்கப்பூரில் தற்கால அரசாங்கத்தை நிறுவியவர் யாருன்னு எப்படி கேட்பாங்க. சில யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா. அதை டெல்லிக்கு புறப்படு அப்படி சொல்லுவாங்க, டெல்லி சொல்லுவோம் அப்படி சொல்லுவார் இவர் தான் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் தேசிய இராணுவம் ப்ளஸ் வந்து விடுதலை நோக்கி. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமானது ராயல் கப்பற்படை புரட்சி அப்படி கேட்பாங்க. இப்போ கப்பற்படைனாவே கடலுக்கு எப்படி தண்ணி போவோம், ஆற்றுல தான் தண்ணி போகிற அப்படிமாரி 46 1946 தான் நம்ம கடலுக்கு தான் தண்ணி போகும் அப்படிமாரி. 1946 பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி பிப்ரவரி மாதம் நடந்துருக்குங்க 44 சில இது ஞாபகம் வச்சுக்கணும். ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சினா 46 கப்பல் போனால் கடலுக்கு எப்படி ஆற்றுலேருந்து தண்ணி போகும், 4 தேசத்துலேருந்து ஆற்றுலேருந்து தண்ணி போனால் அதான் கடலுக்கு கப்பல் ஓடும் அப்படிமாரி 46 சில. அதில் வந்து 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள் வந்து கப்பற்படையில் வந்து கிளர்ச்சி செய்வாங்க, மாலுமிகள் கிளர்ச்சி செய்கிறாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேலை வாய்ப்பு நிறுத்தம் நடைபெறுது. சிம்லா மாடுனாவே எப்படி ஞாபகம் வச்சுன்னா 45 தான் ஐநா சபை கொண்டு வந்தாங்களா, அதே 45 தான் சிம்லா மாநாடு. சாக்கெட் எப்படி ஞாபகம் வச்சு அப்படி கேட்டிங்கன்னா ஜூன் 14 சாக்கெட் எப்படின்னா 45 ஐநா சபை என்ன பண்ணுது, ஐநா சபை வந்து 5G சிம்மை வெளியிடுறாங்க அப்படின்னு வச்சுலாமா. 5G சிம்மு 45 4G இருக்குது, இப்போ 5G சிம் வெளியிடுறாங்க ஐநா சபை. சிம்லா மாநாடாவே 45, ராயல் அந்த கப்பற்படை கழகம் அப்படின்னா 46 சொல்லியிருப்போம் சில. 1945 ஜூன் 14 சில நான் ஞாபகம் இருக்கணும், ஜூன் 14 அப்படிமாரி. அப்படின்னா வந்து இங்கே 45 இருக்கா, அது 415 அப்படிமாரி. ஜஸ்ட் இது எக்ஸாம் போகிறப்ப நல்லா ஞாபகம் இருக்கும். வேவல் பிரபு தான், அது வேவல் திட்டம் அப்படி சொல்லுவாங்க. அதுமாதிரி வேலுக்கு சிம்மில்னு சொல்லிட்டுப்போ அந்த டைமில் வேவல் பிரபு தான் முக்கியமான நபராக இருந்திருப்பார். அமைச்சரவை தூதுக்குனாவே 3 பேர், அந்த 3 பேர் தான் யார் அப்படி கேட்டால் இவங்க தான் சரிங்களா. ஃபெத்திக் லாரன்ஸு, கிரிப்ஸ், அலெக்சாண்டர், இவங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சர் தூதுக்குழு உருவாக்குவாங்க. அதில் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த 3 பேர் அங்கே இருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேஜ் வந்துட்டோம். நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு எதுவும் கேட்பாங்க. 1946 ஆகஸ்ட் 16 இப்போ 16 வயசில் தான் என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணுவோம், சொந்தக்காரெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாட்டு போவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. நேராக வந்து எல்லாரும் வந்து எப்போ வந்து நம்மளை விசாரிப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுவாங்கன்னா 16 வயசில். நேரடி நடவடிக்கைனா வந்து முகமது அலி ஜின்னா வந்து அறிவிச்சார் சரிங்களா. அப்போ ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க சின்ன வயசில் அப்படின்னு நான் வச்சுங்க 16 சரிங்களா. நவகாலி திட்டம் இப்போ ரொம்ப முக்கியமானது. சுதந்திரம் அடைஞ்சப்போ இது காந்தி எங்கே இருந்தார்னா நவகாலியில் இருந்தார் காந்தி. நவகாலினா நவகிரகத்தில் சுற்றி இருந்தார் காந்தி ஷார்ட்கட்டு. மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா 46, அது செப்டம்பர் மாதத்தில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டது 46 தான். அந்த 46 தான் கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க சரிங்களா. அந்த அமைப்பு ஏற்படுத்துவாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படி கேட்டால் அதில் வந்து கிளெமெண்ட் அட்லி அப்படிங்கிறது தான் முக்கியமாக 47 வந்து பிரிட்டனில் வந்து பிரதமராக வருவார். அதனால் இந்த அட்லி என்ன சொல்லுவார், சுதந்திரம் கொடுத்தலாம் அப்படி சொல்லுவார். அது சுதந்திரம் கொடுத்தலான்னு சொன்ன உடனே மவுண்ட் பேட்டன் வந்து அமுச்சு வைப்பார் சரிங்களா. அதில் ராட் கிளிப் அப்படிங்கிறது முக்கியமாக இருப்பார். இவர் தான் இந்தியாவின் எல்லைகளை நிர்ணயிக்கும் பொறுப்பு யாருடைய ஆணையம், யாருடைய பொறுப்புனா கிளிப்பு. இந்திய மேப்பு எல்லையை உருவாக்குறாங்க. இந்திய மேப்பை கிளிப்பில் மாட்டு ஷார்ட்கட்டு, இந்திய மேப்பை கிளிப்பில் மாட்டு ஷார்ட்கட்டு அவ்வளோதான் சரி. 47 ஜூன் மாதம் வந்து 3ஆம் தேதி, அதான் மவுன்னாவே பவுனா ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது ஜூன் மாதம் சரிங்களா. அவர் ஓகே நீ வந்து அறிவிக்கிற அப்படின்னு சொன்னதுனால மவுண்ட் பேட்டன் வந்து சுதந்திரம் கொடுக்க போகிறோன்னா அவனுக்கு ஜூஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதான் பவுனு மாரி வந்து அவருக்கு சொல்கிறாரு ஜூஸ் கொடுக்கணும், ஜூன் அவசியம் வச்சுங்க. நம்ம சுதந்திரம் வந்து ஜூலை 18 வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சொல்லும். ஆனால் வந்து 47 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு முன்னே கொடுத்துருவாங்க. ஜூன் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஜூலையில் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜூலை 18 சொன்னாங்க, ஆனால் ஆகஸ்ட் 15 கொடுத்துட்டாங்க. ஜூலை 18 ஆனால் ஆகஸ்ட் 15 கொடுத்துட்டாங்க அப்படிமாரி நான் வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த பாடம் முடிஞ்சு புக் பேக் பார்க்கலாம் சரிங்களா. புக் பேக் என்ன அப்படி கேட்டால் ரவுலட் சட்டம் அப்படின்னாவே சைபுதீன் கிச்சிலு சத்யபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிருப்போம் இல்லையா. அவங்க 2 பேர்த்து கைது பண்ணதால தான் அந்த அந்த போராட்டம் நடந்துச்சு. அந்த ரவுலட் சட்டம், அந்த ஜாலியன்வாலா படுகொலை, அந்த இடத்துல கூட்டம் கொண்டது இதுதான் காரணம். அதுமாரி ஒத்துக்கோ நாக்கால் தான் டேஸ்ட் பார்க்கணும், ஒத்துக்கோ விஜய்னு சொல்லியிருப்பேன். ஒத்துக்கோனா நாக்பூர் ஷார்ட்கட் புரியுங்களா. விடுதலை நாளுனாவே ஜனவரி 36 நேரு வந்து விடுதலை நாளாக கொண்டாடுவார். 65 அப்படின்னாவே காட்டில் ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் ஜூஸு. கோவிலவே திருப்படத்தில் கோயிலில் கல்யாணம் நடக்கலை சரிங்களா. இந்திய அரசு வன சட்டம்னா 35 இந்திய அரசு சட்டம் 35 தான் மாகாண சுயாட்சிலாம் உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் தான் பட்டாபிக்கு பதிலாக பாஸ் வந்துட்டார், அவர் எதிர்த்து ஜெயிச்சார் சரிங்களா. அது 47 என்னென்னா நவகாலி, அந்த சுதந்திரம் அடைஞ்சப்போ நவகிரகத்தை சுற்றி வந்தார் காந்தி சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பீட்டர் மாரிட்ஸ் பார்க் கீழே தள்ளி விட்டது யாருன்னா பீட்டர் தள்ளி விட்டான். அப்போ பீட்டர் மாரிட்ஸ் பார்க் அப்படி ரயில் நிலையத்தில் தான்
அவர் வந்து கீழே இறக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். காந்தியடிகளின் அரசியல் குரு அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. இல்லை கிலாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது அலி சௌகத் அலி. முகமது அலி சௌகத் அலி 2 பேர் தான் அண்ணன் தம்பி 2 பேர் அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. 1919 இரட்டாட்சி முறை. 1919 இரட்டாட்சி முறை. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை யார் தலைமையேற்றினார்னா வடமேற்கு அப்படின்னாவே சில சட்ட மறுப்பு கான் அப்துல் கபார் கான். நான் எங்கே செஞ்சாட்டைகள் சொன்னேன் இல்லையா, கபாலி வந்து அடித்தா சட்டை கிழிஞ்சிடும், கோடெல்லாம் கிழிஞ்சிடும் சொன்னேன் இல்லையா. கான் அப்துல் கபார் கான் அப்படின்னு நான் வச்சுங்க. கபார் கான் 5க்கு வந்து கான் அப்துல் கபார் கான். 6க்கு வந்து வகுப்பு 6 இடஒதுக்கீடு. சில இந்த மெக்டொனால்ட்னா என்ன வகுப்பு? வகுப்பு 6 இடஒதுக்கீடு வந்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் மெக்டொனால்டு. மெக்கானிக் வகுப்பில் பாதிக்கு பேர் தான் பாஸ். 36ல் பாதி 12 சொன்னோம் இல்லையா. சரி நம்ம ஆமாம். அதுக்கப்புறம் உஷா மேத்தா தான் ரகசிய. அந்த ரகசிய வானொலி அப்படின்னாவே 7க்கு என்னென்னா உஷா மேத்தா அப்படிங்கிறது தான். அவங்க ரகசிய வானொலி ஓடினா ரகசியமாக உஷா ஓடி போயிட்டா ஷார்ட்கட்டு. பலுசிஸ்தான் என்ற வார்த்தையை பார்த்து முதல்ல உருவாக்குனது யாருன்னு கேட்டால் ரஹ்மத் அலி தான் ஃபஸ்ட்டு பலுசிஸ்தானில் வந்து ஒரு வார்த்தை உருவாக்கி பாகிஸ்தான் பின்னாடி பேர் வைப்பார். அதுதான் அந்த கொள்கையை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணார். இதுக்கு ஆன்சர் என்ன 1, 2, 3மே சரி. 4 மட்டும் தவறு. 1, 2, 3 சரி. அங்கே செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரிங்களா. அடுத்து வந்து 2வது ஆன்சர் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா 1, 2 மட்டும் சரியானது. 1, 2 மட்டும் சரி. 3, 4 தப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கூற்று வந்து இதுக்கு என்ன கூற்று என்ன அப்படி கேட்டினா கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா. இது போட்டுங்க. லாஸ்ட்டுக்கு வந்து போட்டுங்க. சரிங்களா. கூற்று காரணம் இரண்டும் சரியானது, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் இல்லை. சரிங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பொறுத்துக்கு பார்க்கலாம். பொறுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம 1 ஹவர் பக்கம் வந்துவிட்டோம். இருந்தாலும் இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம். ரவுலட் சட்டம் அப்படின்னா கருப்பு சட்டம். ஒத்துழைமை இயக்கம்னா என்ன அப்படி கேட்டால் பட்டங்களை திரும்ப ஒப்படைச்சாங்க அந்த டைமில். நைட்வுட் பட்டமும் ஹிந்து பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசரி ஹிந்து காந்தி. 1919 இந்திய அரசு சட்டம் அப்படின்னா இரட்டாட்சி முறை. 219 இருந்தால் இரட்டாட்சி முறை. அப்புறம் வந்து இந்திய பொதுவுடைமை கட்சி 4க்கு என்ன அப்படின்னா உருவாக்குனது யார்? எம்என் ராய். ஆகஸ்ட் 16 பொதுவாக எல்லாத்துக்கும் லட்சுமி ராய் எல்லாத்துக்கும் பொதுவாக பிடிக்கும். எம்என் ராய் நான் வச்சுங்க. ஆகஸ்ட் 16 1946 என்ன நடக்கும்? 5னாவே என்ன நேரடி நடவடிக்கை நாள். நேராக போய் பொண்ணு பார்க்குறதுனா 16. சரி, 46ல் 16ல் போய் பொண்ணு கேட்குறோம் அப்படிமாரி நேரடி நடவடிக்கை நாள் ஆகஸ்ட் மாதம் பரவாயில்ல. ஓகேங்களா. இந்த பாடம் முடிஞ்சு பாருங்கள். சூப்பராக இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் பக்கம் வந்துட்டாலும் இன்னும் சூப்பராக பாடத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தில் இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க பாருங்கள். சௌரி சௌரா இயக்கம் எந்த நாள் எந்த வருஷம் நடந்து சொல்லுங்கள். நேரடி நடவடிக்கை நாள் அது மட்டும் சொல்லுங்கள். அதுமாரி பிளாக் ஃபார்வேர்டு கட்சியை உருவாக்கியவர் யார்? சரிங்களா. இதுமாரி ஹச்ஆர்ஏ அமைக்கப்பட்ட ஆண்டு. ஹச்ஆர்ஏ இராணுவம் சொல்லுவாங்க, இந்திய தேசிய இராணுவம். இந்த அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லுங்கள். அதுமாரி கான்பூரில் சிங்காரவேலர் வந்து பொது உடைமை கட்சி மாநாடு, பொது உடைமை காங்கிரஸ் மாநாடு கான்பூரில் எந்த வருஷம் வந்து நடத்தினார்? சரிங்களா. ஒத்துழைமை இயக்கம் சரிங்களா யாருடைய அமர்வின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஒத்துழைமை இயக்கம் யாருடைய அமர்வின் போது எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது? உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் ஓகே நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும். சரிங்களா. மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு வருகை தந்தது? சரிங்களா. அதேமாதிரி சைமன் குழு வருகும் போது தடியெடுப்பட்டு இறந்தவர் யார்? சரிங்களா. 14 அம்ச கோரிக்கையை வெளியிட்டவர் யார்? பலுசிஸ்தான் அப்படிங்கிற அந்த பதத்தை உருவாக்குனது யார்? பலுசிஸ்தான் என்ற பதத்தை உருவாக்குனது யார்? சரிங்களா. அதுமாதிரி காந்தி வந்து இந்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு எந்த வருஷம், அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் பண்ணை எந்த வருஷம் உருவாக்குனார்? ஃபீனிக்ஸ் குடியிருப்பு எந்த வருஷம், அதுக்கப்புறம் வந்து டால்ஸ்டாய் பண்ணை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? காந்தி பிறந்த ஊர் எதுன்னு சொல்லுங்கள். எந்த ஊரில் பிறந்தார்? காந்தி வந்து எந்த ஊரில் பிறந்தார்? சரிங்களா. சம்பரான் இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு அந்த நடத்தப்பட்டது? சம்பரான் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? சரிங்களா. இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோ பதிலாக சூப்பராக சந்திக்கலாம். வாழ்க்கை நன்றிங்க. இந்த ஷார்ட்கட் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பதிவு இந்த ஷார்ட்கட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் வீடியோ பதிவு உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். சரிங்களா.
ஓகேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க.